அண்மை செய்தி. புதுக்கோட்டையில் ஆதி திராவிடர் காலனியின் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மாட்டுச்சாணம் கலந்ததாக புகார் எழுந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். புதுக்கோட்டையில் ஆதி திராவிடர் காலனியின் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மாட்டுச்சாணம் கலந்ததாக புகார் எழுந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மாட்டுச்சாணம் கலக்கப்பட்டதாக பரபரப்பு தகவல் வெளியாகியிருக்கிறது. மாட்டுச்சாணம் கலந்த குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களோடு செய்தியாளர் பிரபாகரன் இணைப்பில் இருக்கிறார். பிரபாகரன், வணக்கம். ஏற்கனவே வேங்கை வயலோட தாக்கம் இன்னுமே குறையாத நிலையில மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மாட்டுச்சாணம் கலந்து தண்ணீர் விநியோகிக்கப்படுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. என்ன நடந்தது? விவரங்கள். மௌனிகா, புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரவக்கோட்டை அருகே குருவாண்டான் தெரு ஆயுதாவர் காலனியில் சுமார் 35க்கும் மேற்பட்ட பட்டியலின சமூக மக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் குருவாண்டான் தெரு ஆயுதாவர் காலனியில் 10,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி உள்ளது. இந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் ஆயுதாவர் காலனி மற்றும் மாற்று சமூகத்தைச் சேர்ந்த 5 குடும்பங்களுக்கு குடிநீர் விநியோகம் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இன்று காலை குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வந்த நிலையில் குடிநீர் கலங்களாக வந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் தூய்மை பணியாளரான சரவணன் என்பவரை அழைத்து தூய்மை பணியில் ஈடுபட்ட பொழுது அதில் மாட்டுச்சாணம் கலந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் இளைஞர்கள் மாட்டுச்சாணம் கலக்கப்பட்டது உண்மை என்று தெரிவித்தனர். இந்நிலையில் மாட்டுச்சாணம் கலந்த குடிநீரை குடித்த அப்பகுதி பொதுமக்கள் வாந்தி மயக்கம் ஏற்பட்டு அருகே உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியதாக கூறப்படுகிறது. மேலும் இது சம்பந்தமாக வட்டார வளர்ச்சி அலுவலர், கிராம நிர்வாக அலுவலரிடம் தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்த அரசு தரப்பினர் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று குடிநீரில் கலக்கப்பட்ட அசுத்தத்தை ஆய்வுக்காக எடுத்துச் சென்றுள்ளனர். மேலும் ஆய்வில் மாட்டுச்சாணம் என்று தெரிவிக்கப்பட்டால் மாட்டுச்சாணம் கலந்த குற்றவாளிகளை கண்டுபிடித்து தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வட்டார வளர்ச்சி அலுவலர் தெரிவித்துள்ளார். தற்பொழுது வெயில் வாட்டி வதைக்கும் நிலையில் குடிநீரின்றி தவித்து வருவதாகவும் உடனடியாக பொதுமக்களுக்கு குடிநீர் விநியோகம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மாட்டுச்சாணம் கலக்கப்பட்டதாக தகவல் வெளியாகிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மௌனிகா, தகவல்களுக்கு நன்றி.